எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகத்தில் லைட்டட்னஸ் என்பதன் பொருள் என்ன. ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்றாரு, நீங்க புருஷார்த்தம் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, மன்மனாபாவம் பண்ணுங்க, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யுங்க, அப்போ இந்த லைட்டட்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த லைட்டட்னஸ்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவருக்கு சில புரிதல்லாம் இருக்கு. அந்த புரிதல் கரெக்டு தானா அப்படின்னு தெரியறதுக்காக என்ன கேள்வி கேட்டிருந்தார். அவருக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ஓகே, ராஜயோகத்தில் சில டெர்மினாலஜிலாம் இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வெறும் ஆன்லைன்ல தான் ராஜயோகம் கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானிலை படிக்கும்போது சில டெர்மினாலஜிலாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. சென்டருக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இதுக்கு இதான் அர்த்தம், இதுக்கு இதான் அர்த்தம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவில் ராஜயோக டெர்மினாலஜிஸ்ன்னு சில வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா, 1-2 சீரீஸ் போட்டிருக்கோம். அதில் வரக்கூடிய டெர்மினாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டிருக்கோம். இதுக்காக நம்ம ஒரு டெலகிராம் குரூப் கூட வச்சுருந்தோம், இப்போவும் இருக்குது. ஓகே, அதில் சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே வருவோமே. பரமாத்மா அடிக்கடி சொல்லுவார், இரட்டை கிரீடத்துக்கு அதிகாரி ஆகுங்க, இரட்டை கிரீடத்துக்கு அதிகாரி ஆகுங்கன்னு சொல்லுவார். கிரீடம்னா தெரியும், ராஜா தலையில் வச்சிருப்பார் இல்லையா, க்ரௌன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் கிரீடம். இங்கே இரட்டை கிரீடம், ஒரு ஆளுக்கு யார் ரெண்டு தலையா இருக்கு, 2 கிரீடம் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிரீடம் நீங்க முயற்சி பண்ணி நாங்கள் அங்கே ராஜாவா வருவீங்க, ராஜாக்கு தான் இந்த கிரீடம் இருக்கும் இல்லையா. இது ஒரு கிரீடத்தோட அர்த்தம். இனி ஒரு கிரீடம் நீங்க தூய்மையா இருக்கும்போது அந்த தூய்மையின் ஒளிவட்டம் தான் அடுத்த கிரீடம் அப்படின்னு அர்த்தம். அது தூய்மைக்கு தூய்மை ஆகணும்னு அர்த்தம். இந்த ராஜாக்கான கிரீடம் நீங்க தலையில வச்சீங்கன்னா மக்கள் பார்க்கும்போது தெரியும், ராஜா தலையில கிரீடம் இருக்குன்னு. ஆனா நீங்க எவ்வளோக்கு தூய்மையா இருக்கீங்க அப்படின்றது அந்த ஒளிவட்டம் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகான் ஆத்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு ஒளிவட்டம் காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னாலும் ஸ்ரீ ராமரை பார்த்தீங்கன்னாலும் அவங்க பின்னாடி ஒரு ஒளிவட்டம் காட்டுவாங்க. அப்படின்னா என்ன, அவங்க ஞானத்தில் சிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் நேரடியாக அவரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த ஒளிவட்டம்லாம் நம்ம சாதாரண கண்களுக்கு தெரியாது. இதுதான் இரட்டை கிரீடத்துக்குள்ள அர்த்தம். அதே மாதிரி பரமாத்மா யூஸ் பண்ணுற வேற ஒரு டெர்மினாலஜி என்னன்னா, டபுள் லைட் ஃபரிசா ஆகுங்கள் அப்படின்னு வரும். டபுள் லைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்மா அப்படின்றது, ஆத்மா ஒளி இல்லையா, அதனால அதை குறிக்குது. ரெண்டாவது இனி ஒரு லைட்ன்றது தக்கையா ஃபீல் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்க பரமாத்மா இந்த லைட்டட்னஸை பத்தி என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுமே, அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை என்னென்னமோ ப்ரெசென்ட் பண்ணுது, எவ்வளோ சேலஞ்சஸ் ப்ரெசென்ட் பண்ணுது. கரெக்டா, இது கடையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு நிறைய பேருக்கு. பயங்கர கன்ஃபியூஷன். கரெக்டா, இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்னைக்கு சரியாகவும் தெரியாது. சில பேருக்கு 2-3 வருஷமா தொடர்ச்சியாக நோய் நொடியில் இருக்காங்க, இது சரியாகுமா ஆகாதா, அந்த மாதிரி $1 மில்லியன் கேள்வியோடு இருக்காங்க. சில பேர் 2-3 வருஷமா வேலை தேடிட்டு இருக்காங்க. சிலர் பல வருஷமா கடன் தொலைவில் இருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா. சில பேர் மனைவியை பிரிஞ்சிருக்காங்க, சில பேருக்கு குழந்தைகள் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு இஷ்யூல அவங்க ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும், என்ன ஆகும் தெரியாது. ஆனா நீங்க ராஜயோகம் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இது ஒரு நாடகம். நாடகம் நல்லது, எது நடந்தாலும் அதுல ஒரு நன்மை அடங்கி இருக்கு, இப்படி பார்க்க தெரியணும். ஓகேவா, அப்படின்னா நமக்கு இன்னைக்கு தான் ஒன்றும் தெரில. இந்த ரியலாக அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எப்படியாவது அதை ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துருப்போம்ல, வரோம்ல. அப்போ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க லைட்டா இருங்க, என்ன நடந்தாலும் சரி. உங்களுக்கு டிராமா உங்களுக்கு ஃபேவரபிளா போனாலும் சரி, அன்ஃபேவரபிளாக போனாலும் சரி, நீங்க லைட்டா இருங்க. என்ன நடந்தாலும் புத்தம் சரணம் கச்சாமின்ற மாதிரி மனநிலையில இருங்க. அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதையும் தாண்டி போயிடுவீங்க. பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ்ல வராதீங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாங்க. யார் ஒருத்தருக்கு இந்த ராஜயோகம் படிச்சு அந்த நம்பிக்கை வருதோ, தைரியம் வருதோ, இறைவன் இருக்கிறாருன்னு கூட, டிராமா நல்லது, டிராமால எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கோ, அவங்களுக்கு இந்த லைட்டட்னஸ் வந்துச்சுன்னு அர்த்தம். எது நடந்தாலும் ஓகே தான், நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது என்ன பாதிக்காது, என்னோட மனநிலையை பாதிக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் ஃப்ரேமுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா.
இவங்க தான் அந்த லைட்டட்னஸ்க்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது வந்து ஒரு நாள் 2 நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது, அனுபவங்கள்னால வர்றது தான். நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். அதாவது நான் ஒரு 15 வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன். எனக்கு ஆகஸ்ட் வந்தால் 15 வருஷம் முடிக்கிறேன். எனக்கு நாளைக்குன்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். எப்படா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன். ஆனால் 15 வருஷம் கடந்து வந்திருக்கேன்ல, அப்பப்போ பண்ண வேண்டியது பண்ணிட்டு தானே இருக்கும். அப்போ எப்படி நடக்குது? ட்ராமா பார்த்துக்குது. புரியுதுங்களா? இப்போ நான் ரொம்ப மென்டல் டார்ச்சர்லாம் வர்றது கிடையாது. அப்புறம் நான் அடுத்த வருஷம் என் குழந்தைங்க வந்து காலேஜுக்கு போவாங்க. தலைக்கு 2 பேருக்கு 2 லட்சம் தேவைப்படலாம். இன்னைக்கு இந்த இந்த 12th ஸ்டாண்டர்ட்லேயே 2 லட்சம் தேவை. அதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய கட்டிட்டேன். இனி ஒரு 63,000 ரூபா கட்டணும். இது எங்கேருந்து வரும் தெரியாது. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க, வாழ்க்கை நல்லபடியாக இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் ட்ராமா எப்படியாவது கொண்டு வரும். நம்ம என்ன பண்ணணும்? இறைவன் நினைவில் இருக்கணும், அதுக்காக உழைக்கணும். அது ட்ராமா எப்படியோ கொண்டு வந்து என்னென்னோ சீன்லாம் கிரியேட் பண்ணி கரெக்டாக அதை கொண்டு போய் முடிச்சிடும். அப்போது ஒரு ராஜயோகி இருக்கிறேன்னு சொல்லிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த லைட்டட்னஸ் நமக்கு வந்திருக்கணும். என்ன நடந்தாலும் நல்லது தான் ட்ராமாவில். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை அதீதமாக இருக்கணும். இந்த ராஜயோக ஸ்டைலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் இறைவன் வந்து 1000 ஸ்டெப் வச்சு வரார். புரியுதுங்களா? இந்த நம்பிக்கை குறையா இருக்க உங்கள் வாழ்க்கை தான் அப்படி இப்படி இப்படி போகுது. நம்பிக்கையோடு இருக்க வாழ்க்கை ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இல்லாட்டி இப்படி போகுது, மேலோட்டமாக போகுது. சரிங்களா? இப்போ இதுதான் இந்த லைட்டட்னஸ்க்கு அர்த்தம். ஒன்று தக்கையாக ஃபீல் பண்ணுறோம், தக்கையாக ஃபீல் பண்ணுவோம். எப்போ தக்கையாக ஃபீல் பண்ணுவோம்? எது நடந்தாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நீங்கள் தக்கையாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் கிரிக்கெட்டில் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து தோனி. அவர் என்ன சொல்கிறாங்க? தலைன்றாங்க, மிஸ்டர் கூலுன்றாங்க, டென்ஷனே ஆக மாட்டாருன்றாங்க. அப்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம். கடைசி ஒரு ஓவரில் 12 ரன் அடிக்கணும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு டென்ஷன் இருக்கும். நான் 12 ரன் அடிக்கணும்ல, 6 பாலில் என்ன வேணால் நடக்கலாம். 2 6 அடிச்சா ஓவர் மேட்ச் முடிஞ்சிச்சு. அடிக்கணும்ல, அந்த 6 பாலில் அடிக்கணும்ல. அப்போ அவர் என்ன நினைப்பாராம் அவருக்குள்ள, இவர் ஆடுறாரு, இவரு கூட அந்த டென்ஷன் இருக்கு, அங்கே விளையாடுற 11 பேர் இருக்காங்க அந்த ஆப்போசிட் டீம்காரங்க, அவங்க மனசில் ஒன்று ஓடும், தோனி இருக்காரு, தோனி இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம்தான். அந்த டென்ஷன் அவங்களுக்கு இருக்குல்ல, அதை இவர் ப்ளஸ் எடுத்துப்பார். நம்ம ஏன் டென்ஷன் அடிக்கணும்? நம்மளை பற்றி அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவரோட கேரியர் ரெக்கார்டு அப்படி. கடைசியில் ஒரு நாட் அவுட்டாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன், கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. ஒரு 100 மேட்ச்சில் 90 மேட்ச் இவர் தான் ஜெயிக்க வச்சிருப்பார், 10 மேட்ச் தான் தோத்துருப்பார். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியும்ல, விளையாடுறவங்களுக்கு. சொல்கிறாரு, இவருக்கு இருக்க டென்ஷன் அதில் இதாகிடுமா, நல்லிஃபை ஆகிடுமா. அவங்க முகத்தை பார்க்கும்போது தெரியுமா, அப்படியே வெறிச்சோடு இதாக இருப்பாங்களாம், வெளுத்து போயிருப்பாங்களாம். அதாவது என்ன ஆகுமோ, இந்த பால 6 அடிப்பாரா, அடுத்த பால 6 அடிப்பாருன்னு டென்ஷன். அது இவர் சாதகமாக எடுத்துப்பாராம். நம்ம அப்படிதான் லைட்டாக இருக்கும். நமக்கு வந்து இறைவன் கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இறைவன் யாருன்னே தெரியாது, நமக்கு இறைவன் தெரியும், டைரக்டாக தெரியும். அவருடைய இயற்பேர் சிவன். அவர் இருக்கிறது சாந்தி தாமத்தில், அவர் ஒளி புள்ளியாக இருக்கிறார். அவர் குழந்தைங்க கூப்பிட்டா உதவிக்கு ஓடி வர தயாராக இருக்கார். இதெல்லாம் அவருடைய அட்ரஸ். இது நமக்கு நேரடியாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியா? ஸோ நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சொன்னால் மட்டும் பார்த்தாது, இந்த லைட்டட்னஸ் உங்களுக்கும் எனக்கும் வரணும். யாருக்கு இந்த லைட்டட்னஸ் வந்துடுச்சோ அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ட்ராமா பார்த்துக்கும், பார்க்காம தான் போவாதல்ல. அதனால் நீங்கள் கவலைப்படாது. பாருங்க, ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் காற்று கிடைக்கலன்னா செத்தே போயிடும். அப்போது 800 கோடி பேருக்கு அது கிடைக்கிறதுனால தானே இருக்கும். கரெக்டாக அது மாதிரி எனக்கு கரெக்ட் டேட்லாம் டைம் கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தெரியாது. சாப்பிடாம ஒரு 4 நாள் இருக்க முடியுமா? அது செத்துருவோம்ல. சாப்பாடு 3 வேளை கிடைக்குதுல்ல. குடிக்க தண்ணி கூட இல்லைன்னா கூட ஒரு வாரம் குடிக்கலன்னா அப்போ செத்துருவான்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கிடைக்குது இல்லை, எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த டைம் கிடைக்கிறதுனால தான் வாழ்ந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் நம்பணும், கிடைக்கும் எல்லாம். பாருங்கள், எனக்கு 52 வயசு ஆச்சு. இந்த 52 வயசு உயிரோடு இருந்திருக்கேன்னா எனக்கு தேவையான காற்று கிடச்சிருக்கு, எனக்கு தேவையான உணவு கிடச்சிருக்கு, எனக்கு தேவையான தண்ணி கிடச்சிருக்கு இல்லையா, எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடச்சிருக்கு, எல்லாம் கிடச்சிருக்குல்ல. அப்புறம் வேற என்ன வேணும்? ஓகே, ஸோ இப்போ ராஜயோகம் படித்தா மட்டும் பத்தாது, இந்த லைட்டட்னஸ் வரணுன்றதான் பரமாத்மா அந்த வாணியில் சொல்கிறார்.
அந்த ஆத்மாவுக்கு நான் விளக்கி சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஏன் நான் வீடியோவாக போடுறேன், பொதுவாக இந்த விஷயம்லாம் ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில பேர் கேள்வி கேட்கும் போது தான் நினைக்கிறேன், ஐயோ இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் போல இருக்கு ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு தோணுது. அதனால் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, ஒரு அனுபவம் பாருங்களேன். இப்போ எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைக்கு போகும்போது ஞாபகம் இருந்தால் அந்த பொருளை வாங்குவோம். கரெக்டாக? இல்லைனா வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டில் வந்து அந்த பொருள் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா ஐயோ கடைக்கு போயிருந்தோமே ஞாபகம் வச்சுக்கலையேன்னு. பொதுவாக இதுக்கு என்ன பெஸ்ட் மெத்தடுன்னா, நம்ம ஃபோன்லேயே வந்து இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு டூ லிஸ்ட் எழுதிக்கலாம். நான் பண்ணுறது எப்படின்னா, இறைவன்கிட்ட சொல்கிறது. ஒரு பொருள் இங்கே காலி ஆச்சுன்னா நான் ஒன்று, அப்பா இந்த பொருள் காலி, இது வாங்கணும், நான் கடைக்கு போன ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவேன். இது நான் பண்ணுற ஸ்டைலு. ஈஸியாக நோட் பண்ணலாம், இருந்தாலும் இப்படி தான் நான் பண்ணுறேன். அப்படின்னா நான் அப்படியாவது இறைவன் நினைவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? கடைக்கு போனால் நிறைய டைம் இப்போது ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, கடையில் போகும்போது ஏதோ வாங்கணுமே தோணும், அந்த ஞாபகமே வராது. நான் இறைவனுக்கு சொல்லுவேன், நான் உங்களுக்கு தான் சொன்னேன்ல, ஏதோ சொன்னேன்ல, அது என்ன ஞாபகப்படுத்து, அது ஞாபகம் வரல, இப்போ வரமாட்டேங்குது. அப்போது இறைவன் கூட மறப்பாரா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ஒரு சைடில் பால் சுட வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு சப்பாத்தி வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பால் பொங்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அப்போ இறைவன் சொல்லுவோம், பால் பொங்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? பொங்குற டைம் வரும்போது நமக்கு டச் ஆகும், நம்ம அதை பார்ப்போம், பொங்கணும் டக்குன்னு ஆஃப் பண்ணுவோம். இது வந்து 100% ஆஃப் த டைம் வந்து கரெக்டாக வந்துடும். பொங்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்துருவோம், நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இவ்வளோ நாள் அப்படி இருந்து இப்போ இது மறக்குதுன்னும் போது என்னடா இது, நமக்கும் கனெக்ஷன், இறைவனுக்கும் உள்ள கனெக்ஷன் நான் குறைஞ்சி போயிடுச்சா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதை அவர் கேட்கலையா அப்படிலாம் தோணும். எனக்கு அதில் வந்த புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் இன்னைக்கு வாங்க வேணாம், ஒரு 4 நாள் கழிஞ்சு வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்லாம் தோணுது. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பாருங்களேன், ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. நீங்கள் இறைவனை நினைக்கிறதுக்கு பல டெக்னிக் கொண்டு வரணும். அதில் ஒரு டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். அதாவது ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா இறைவன்கிட்ட சொல்கிறது. ஓகே, நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போனேன். பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன், வண்டியே வரமாட்டேருந்து. உடனே கனெக்ட் பண்ணுறேன், பாபா எனக்கு ஒரு வண்டி அனுப்பு, நான் போகணும் அப்படின்னு. வரிசையாக வரதெல்லாம் ஃபுல்லாகவே வருது. அப்போது நான் பரமாத்மா கிட்ட, நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா கரெக்டாக ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது எல்லாமே வந்திருக்கும். நான் உனக்கு லாஸ்ட் மினிட் சொன்னதான் தப்பாக போச்சு போல இருக்குது, அதெல்லாம் தப்பாக நினைக்காத, இப்போ எனக்கு டக்குன்னு அனுப்புவேன்னா உடனே வேற ஒரு வண்டி வந்தது. அப்போ என்னென்ன, நம்ம மனசாட்சி கூட பேசுகிறோன்னு சொல்கிறாங்க, அது வந்து இறைவன் கூடயே பேசுகிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து தனியாக உட்காந்து யோகாலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இதுதான் சகஜ ராஜயோகம். அசால்ட்டாக நம்ம போன போக்கில் பண்ணுற யோகம். ஓகேவா? பரமாத்மாவும் இதுதான் சொல்கிறார், இப்படி தான் இருக்கணுன்ற சகஜ ராஜயோகம். நீங்கள் வந்து தனியாக இருந்து ஒரு இடத்துல உட்காந்து நினைவு பண்ணிட்டே இருக்கிறது தான் ராஜயோகம்னு இல்லை. அப்படி பண்ணால் தான் பாவம் போகும். தனியாக உட்காந்து பண்ணும்போது தான் பாவம் போகும். ஆனால் காலம்பறது சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நினைக்கலாம்ல. ஒரு செகண்டுக்கு 1 லட்சம் இருந்தாலும் வருமானம் இருக்குல்ல. நினைவுக்கு நினைவாயிடுச்சு, அனுபவங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சு. யாருக்காவது இப்படி அனுபவம் இருக்கா? ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா, ஐ மீன் தீர்ந்து போச்சுன்னா உடனே நீங்கள் வந்து இறைவன்கிட்ட சொல்லி கடையில் போய் ஞாபகம் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா? உங்கள் அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.